அப்போது ஒரே ஒரு நாள் மட்டும் ஜஸ்டிஸ் பக்தவச்சலம் கோர்ட்டில் ஒரு வழக்கு வந்திருந்தது. அங்கே இவர் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சது. சரின்னு நான் போய் பேசினேன். அவர் சிரித்தார். அப்புறம் நான் முதல்ல அட்ஜன்மெண்ட் தான் கேட்க சொல்லியிருந்தார். அதனால் நான் போய் கேட்டேன், அட்ஜன்மெண்ட் கேட்குறேன். வை யூ வாண்ட் அன் அட்ஜன்மெண்ட்? யூ ஆர் கோயிங் டு ஆர்கியூ த மேட்டர். யூ டோன்ட் ஹாவ் அ பண்டில்? எஸ் சார், ஐ ஹாவ் த பண்டில். டிட் யூ ரீட் தட் அப்படின்னார். நான் படிக்கலன்னு எப்படி சொல்லுவேன்? திருன்னு முழித்தேன். அவர் தெரிஞ்சிட்டார். சிரிச்சிட்டு, ஓகே நோ வரி, டுமாரோ ஐ எம் அட்ஜர்னிங் மேட்டர். யூ ஹாவ் டு கம் அண்ட் ஆர்கியூ தட், நாட் மிஸ்டர் ராஜகோபால், யூ ஹாவ் டு கம் அண்ட் ஆர்கியூ அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னார். அவர் எப்போவுமே யங்ஸ்டர்ஸ் வரும்போது கொஞ்சம் உற்சாகப்படுத்துறதுக்காக பேசுகிறவர். அப்புறம் வீட்டுக்கு போய் உட்காந்து படித்து வரிக்கு வரி எழுதி நம்ம எப்படி பேச போகிறோம் என்னன்னு. ஸோ அன்றைக்கு தான் முதல் தடவை ஹைகோர்ட்டில் நான் ஒரு தடை உத்தரவு வாங்கினேன். ஸ்டே வாங்கிட்டேன்ப்பா. எனக்கு ஒரே சந்தோஷம். ரெக்க கட்டி பறக்குது மனசும்பாங்க பாருங்க, அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம். பட் அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்காக நான் ஜஸ்டிஸ் பக்தவச்சலத்துக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். இல்லைன்னா இவர் என் வீட்டுக்காரரே என்ன விட்டுருப்பாரான்னு எனக்கு தெரியாது. பட் ஈவன் தென் அதுக்கப்புறம் யோசித்தேன், எனக்கான வாய்ப்புகள் அமையலை. நான் எங்கேயாவது போனால் என்னை மிஸ்ஸஸ் ராஜகோபால் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது என்னுடைய அடையாளம் அல்ல சார். அவர் என் கணவர், அதை மறுக்க முடியாது. அன்றைக்கெல்லாம் காதல் கணவர், அதையும் மறுக்க முடியாது. ஆனால் நான் ராஜகோபாலுக்கு மட்டும் மிஸ்ஸஸ் அப்படிங்கிறதுல எனக்கு அடையாளம் இல்லைன்னு நினச்சேன். ஐ நீட் டு ஹாவ் மை ஓன் ஐடென்டிட்டி. எனக்கே ஆன என்னுடைய அடையாளம்னு வேணும். அதுதானே சார் முக்கியம். மனசுக்குள்ளே தோணும், இது யார் தெரியுமா, நம்ம ராஜகோபாலுடைய வைஃபியா அப்படிம்பாங்க சில பேர்லாம். யாருக்கு என் பேரே தெரியாது. அப்போ அந்த ஒரு மனசுக்குள்ளே ஒன்று வரும் பாருங்க. ஹூ ஆம் ஐ? இவர் கூட நடிச்சிருப்பார், ஜாக்கி ஷான் கூட நடிச்சிருப்பார். ஹூ ஆம் ஐ? நான் யாருங்கிற கேள்வி எழுதில்ல. அப்போது பின்னாடியே பண்டில் தூக்கிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு அங்கே போய் வெறும் அட்ஜர்ன்மெண்ட் வாங்கிட்டு யாருக்காக அப்பியர் ஆகிறோன்னே தெரியாமல் திருன்னு முழிச்சிட்டு. ஸோ அப்படி தான் நான் முதல்ல நினச்சேன். அப்போ நான் மனசுக்குள்ளே யோசித்தேன், நான் எனக்கான அடையாளத்தோடு இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய கணவராக இருந்தாலும் இந்த வக்கீல் பின்னாடி இல்லை, எந்த வக்கீல் பின்னாடியும் போகக்கூடாது.